வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு இறாலை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அரைக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா கொழுந்தா எடுத்துக்கோங்க. கொழுந்தா இருந்தால் தான் நல்லா அரைபடும். கொஞ்சம் முத்தின இலையாக இருந்தால் நார் வரும். கருவேப்பிலை வைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி மல்லித்தலையோடு வச்சுக்கலாம். தேங்காய் பூ ஒரு 6 அல்லது 7 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இது நம்ம அரைக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம், மிளகாய் வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, ஒரு உருண்டை தக்காளி. இறால் 1/2 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணிங்கன்னா 1/4 கிலோ ஆயிரும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உங்கள் உரப்புக்கு தகுந்த அளவுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம். மஞ்சத்தூள் போட்டு இறாலை கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு இறாலுக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை, வதக்கிறதுக்கு தான் வேணும். 1 ஸ்பூன் ஆயில். ஜீரகம் 1/2 ஸ்பூன். வெங்காயம், பச்சை மிளகாய். நல்லா வெங்காயம் கலர் மாறட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசம் போகணும். சில்லி பவுடர். தக்காளி பழம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இந்த தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா மசியட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ இறால் சேர்த்துக்கோ. நம்ம இறாலை எப்பவும் வேக விட, இது எண்ணெயில் வதக்கக்கூடாது. எண்ணெயில் வதக்குனீங்கன்னா ரப்பர் மாதிரி போயிடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கனாலும், அதாவது அதிகமாக தண்ணி ஊற்றி வேக விட்டீங்கன்னாலும் ரப்பர் மாதிரி போயிடும். போதும், தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். இது வேகட்டும். நம்ம இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துருவோம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். ஜீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நைஸாக நறுக்கியிருக்கேன்.
இது நல்லா வதங்கிடணும், இல்லாட்டி வெங்காயம் வந்து பச்சை வாடை வரக்கூடாது. இந்த கிரேவியோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த தேங்காயோடைய கலர் வந்து ப்ரௌனாக மாறணும். கருவேப்பிலை வந்து வாசத்துக்காக தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் மல்லியோட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மசாலா ஃப்ளேவரில் கருவேப்பிலை தான் தூக்கலாக இருக்குது. அது சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை வந்து நல்லா கொழுந்தா போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் இதோடு சேர்த்து கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அல்லது பட்டை கிராம்பு அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த பவுடர் வாசனை போதும். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிருவோம். நைஸாக அரைச்சிருவோம். இப்போ அரைச்ச விழுதை ஊற்றுவோம். நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். நீங்கள் வந்து இறாலை ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி போயிடும், சீக்கிரம் வெந்துடும். அதனால கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு அமர்த்திட்டோம். நல்லா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.